ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் பொரி ஹல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஹல்வா வெல்லத்தை பயன்படுத்தி ரொம்ப ஆரோக்கியமாகவும் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் பொரி எடுத்துக்கலாம். பொரி ஊறத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பேனில் 1/2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து கரையிற வரைக்கும் கொதிக்க விடலாம். எந்த பாகுபதமும் தேவையில்லை. கரைஞ்ச பிறகு ஃபில்டர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு பொரி இந்த மாதிரி நல்லா ஊறி சுருங்கி இருக்கும். தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு பொரியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஆற வச்சிருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த அல்வாவுக்கு தேவையான முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொரியை சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கெட்டியான பிறகு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க பொரியை சேர்த்து கிளற ஆரம்பித்த பிறகு ஒரு 10 நிமிஷத்தில் இது மாதிரி அல்வா பதம் ரெடி ஆகிடும். மற்ற அல்வா மாதிரி இது ரொம்ப நேரம் எடுக்காது. இது மாதிரி நம்ம சேர்த்த நெய் வெளிவர ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனடியாக வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். இந்த அருமையான இன்ஸ்டன்ட் ஹல்வாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.